ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு. இது வந்து நம்மளுக்கு ப்ரெட்டும் உருளைக்கிழங்கு இருந்தால் மட்டும் போதும். இது வந்து ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது, 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது தேவையான பொருட்கள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ப்ரெட்டு வந்து நான் 5 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு, புதினா, வெங்காயம், மைதா மாவு, அரிசி மாவு, கொத்தமல்லி, சேமியா. நான் வந்து இதை உடச்சி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா, சீரகத்தூள், வெறும் தனியாத்தூள், பச்சை மிளகா, வெறும் மிளகாத்தூள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1/2 கிலோ வந்து நான் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இதை நம்ம தூள் எடுத்துக்கலாம். இது ஸ்பூனுனா இல்லை ஃப்ரோக்குனா வந்து வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா வந்து நைஸாக மசிச்சிடணும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சதை இதில் போட்டுடலாம். நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். நம்ம ப்ரெட்டு வந்து தண்ணியில் டிப் பண்ணி தான் நம்ம போடணும். இது வந்து நம்ம இந்த பக்கமாக அந்த பக்கமாக இது பண்ணிவிட்டு திருப்பி விட்டுட்டு, ரொம்ப நேரம்லாம் கிடையாது, லைட்டாக பிழிஞ்சால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டும் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், சும்மா அப்படியே முக்கி எடுத்தாலே போதும். இதில் நல்லா வந்து நம்ம மெசிச்சு விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு தண்ணியில் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். நம்ம இப்போ மசாலாலாம் போட்டுடலாம். வெங்காயம், ஒரு வெங்காயம் தான் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, பச்சை மிளகா, 2 ஸ்பூனு அரிசி மாவு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1/2 ஸ்பூனு, சில்லி பவுடரு 1 ஸ்பூனு. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து கையில் வந்து எண்ணெய்னா இல்லை தண்ணினா வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம எல்லாமே உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன சைஸாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியமாக இது பண்ணுங்கள், இல்லைன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி எல்லா மாவும் நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு பிளேட்டில் வந்து நிறைய வந்து எல்லா மாவும் வந்து நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மைதா மாவு தான். இது நல்லா இந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த உருண்டையை இந்த மாவில் போட்டுடலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் பெரட்டி எடுங்க. எடுத்துட்டு இந்த சேமியாவில் அப்படியே வந்து ஒட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணிக்கோங்க. நான் கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே பொரிச்சு எடுக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சான்ட்டு நம்ம வந்து ஒரே சேமியா ஓகே. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு உருண்டையாக இதில் போட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அந்த பப்பிள்ஸ்லாம் அடங்கின பிறகு தான் நம்ம வந்து திருப்பி போடணும். நல்லா இந்த வந்து ஃபுல்லாக திருப்பி அவசரப்பட்டு திருப்பிட்டிங்கன்னா நல்லா உடஞ்சிரும். அதனால் வந்து நல்லா கொஞ்சம் அந்த பப்பிள்ஸ்லாம் ஃபுல்லாக அடங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். பப்பிள்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் அடங்கிடுச்சு. இதை வந்து நம்ம பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப கருகு விட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்லா மேலே வந்து அப்படியே ஒரு ரெட்டிஷ் கலரில் வரும்போது எடுத்துட்டால் போதும். ஏன்னா மேலே இருக்க சேமியாவில் வந்து சீக்கிரமாக வெந்துடும். உள்ளே இருக்கிறது கூட நம்ம வந்து வேக வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். அதனால் உள்ளே வெந்துடும். அதனால் கருகு வைக்காமல் கலர் பார்த்து எடுத்துருங்க. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 வாட்டி வந்து திருப்பி போட்டால் போதும். இப்போ இந்த அளவுக்கு போதும், நம்ம எடுத்துடலாம். நம்ம உள்ளே இருக்கிற மசாலா வந்து எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது.
சூப்பராகவும் இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். வெறும் உருளைக்கிழங்கும் ப்ரெட்டு வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சுட்டோம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. குழந்தைங்க இந்த மேலே இந்த சேமியாலாம் இருக்கிறனால என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு அவ்வளோ விரும்பி வந்து ஓடி வந்து எடுப்பாங்க. உண்மையிலேயே வந்து சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் சொல்ல முடியும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.